Hey, hi, good morning. Welcome back to my DMM video. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுவீங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போதான் எந்திரிச்சேன். டைம் வந்து ஒரு 7:15 ஆகுது. இன்னைக்கு காலையிலேயே இங்கே வந்துட்டு கொஞ்சம் நல்ல வெயில் வர ஆரம்பிச்சிட்டு, இன்னைக்கு அப்படியே எந்திரிச்சதுலேருந்தே ஒரு மாதிரி டயர்டான டேவாக இருக்கு. ஏன்னா நான் நைட்டு ஒழுங்கா தூங்கலை. நைட்டில் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்க வேண்டியது இருந்துச்சு. எங்கள் சித்தப்பா பார்த்தாலே தெரியும். அதனால லேட்டாக தான் தூங்கினேன். காலையில் ஒழுங்காக எந்திரிக்க முடியல, டயர்டாகவே இருக்குது. இன்னைக்கு வேற ஷட்டவுனு. நம்ம ஷட்டவுன் ஆகுறதுக்குள்ள எல்லாமே முடிக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சார்ஜ் போட்டு வைக்கணும். நான் காலையிலேயே சார்ஜ் போட்டு வச்சுட்டேன். என் லேப்டாப் தவிர அதையும் எடுத்து சார்ஜ் போட்டு வச்சுட்டு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரஷ் பண்ணி ஆயில் புல் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆயிடலாம். ஆகிட்டு என்னன்னாலும் பார்த்துக்கலாம். கொஞ்சமா ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். காலையிலே ஒரு அன்பாக்சிங் தான் நம்ம வந்து பண்ண போறோம். குக்கர், என்னுடைய பழைய குக்கர் வந்து ஆன்லைன்ல தான் வாங்கினேன். பிஜிஎன் பிராண்டு. 5 லிட்டரா 3 லிட்டரான்னு கரெக்டா ஞாபகம் இல்லை. ஒழுங்கா வந்து ஒர்க் ஆகவே இல்லை. ஒரு 2 to 3 டைம்ஸ் தான் வந்து நான் யூஸே பண்ணியிருப்பேன். சைட்ல அந்த மூடி போட்டாலுமே சைட்ல வந்து ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகுது. அப்போ எதுவுமே வேக மாட்டேங்குது. நானும் அதை வச்சு ஒரு 3-4 மாசம் போராடி பார்த்தேன். என்னால முடியல. அதனால நான் வந்துட்டு வேற குக்கர் வாங்கிட்டேன். அது ஆன்லைன்ல வாங்கினதுனால இந்த வாட்டி நம்ம ஆஃப்லைன்ல வாங்கலாம், ஆன்லைனே வேணாம் அப்படின்னு சொல்லி வெறுக்கிற அளவுக்கு எனக்கு ஆயிட்டு. இது வந்து ஷெஃப்லைன் அப்படிங்கிற பிராண்டு. இது நான் லூலுவை தான் வாங்கினேன். இந்த ரேட் வந்து 1399 ரூபாய் வந்துச்சு. 5 வருஷம் வாரண்டி. சரி, வாரண்டி இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் இந்த குக்கரை வந்து வாங்கிட்டேன். ஒரே ஒரு மூடி இருக்கும், ஆனா 2 குக்கர். ஒரு குட்டி குக்கர், அடுத்த ஒரு இதை விட கொஞ்சம் பெரிய குக்கர். இது என்னுடைய பழைய குக்கரோட பெருசுதான். அப்ப அது வந்து 3 லிட்டர்னு நினைக்கிறேன். இது வந்து 5 லிட்டர். நல்லா இருக்குல்ல? பிஜிஎனோட இது ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த பிஜிஎனுமே நான் வாங்கும்போது 1000 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப அது வாங்கி வேஸ்ட் தான், டோட்டல் வேஸ்ட். 2 வாட்டி கூட உருப்படியா நான் அதை யூஸ் பண்ணல. அதுக்குள்ள உடஞ்சிருச்சு. உடையல, ரிப்பேர் ஆயிட்டு. சூப்பர். எனக்கு இந்த லூலுல வாங்குற இந்த மாதிரி பாத்திரம் அதெல்லாம் இந்த ப்ராடக்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் பிராண்ட் வந்து நமக்கு பெருசா தெரியாத பிராண்டா இருந்தாலுமே ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்துதான் சொல்லுவேன். இதுலதான் நம்ம சாம்பார் சாதம் பண்ண போறோம். இதுதான் நான் சொன்ன அந்த பழைய குக்கரு, 3 லிட்டரு. ஒரு 2-3 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனா இன்னமும் பழங்கால குக்கர் மாதிரி ரைட்டு. அந்த புது குக்கர் பார்த்தாலே ஒரு குவாலிட்டி தெரியுது. இந்த குக்கர் வந்து வாங்கினதுல இருந்து அந்த குவாலிட்டியே தெரியல. நான் அப்பவே ரிட்டர்ன் போட்டிருக்கணும். சரி, எனக்கு குக்கர் பத்தி அவ்வளவா தெரியாதனால நான் இது இப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். இப்படி நான் க்ளோஸ் பண்ணேன்னா விசில் போட்டதுக்கு அப்புறம் இந்த சைடு இப்படி 4 சைடும் வந்துட்டு ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகும். அப்ப எப்படி எதுனாலும் வேகும். இந்த பிராண்டு இல்ல, இந்த ப்ராடக்ட் பிஜிஎன்ல இப்ப எங்க வீட்டுல இருக்கிறதுமே வந்து பிஜிஎன் குக்கர் தான். அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ரொம்ப வருஷமா நல்லாதான் ஒர்க் ஆகுது. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நல்லா இல்ல. 3 லிட்டர் குக்கரு ஆன்லைன்ல எல்லாம் வாங்காதீங்க. நீங்க மேக்சிமம் ஆஃப்லைன்லயே வாங்காதான். காலையிலேயே இன்னொரு சம்பவம் வேற ஆயிட்டு. இந்த கிழங்கு தான் காலையில அவிச்சு சாப்பிட்டு போலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்னன்னா இது வந்து ஒரு மாதிரி ஆயிட்டு. இது வாங்கும் போது எனக்கு தெரியல. ஆக்சுவலா இது வந்து நான் கட் பண்ணது இது இப்படி இருந்தது. இந்த மாதிரி கட் பண்ண கிழங்கு வாங்கக்கூடாதாமே. எனக்கு வந்து அது தெரியாம நான் வாங்கிட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து நான் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன், இந்த மாதிரி கட் பண்ண கிழங்கு வாங்கக்கூடாது அப்படின்னு.
அது எப்ப நான் வாங்கும் போதே அதை சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு நினைச்சேன். காலை சாப்பாடு போச்சு. சாம்பார் சாதத்தை செஞ்சு சாப்பிட்டு போகலாம். சாம்பார் சாதம் செஞ்சுட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்றேன். நம்ம சாம்பார் சாதத்துக்கு வந்து இந்த சொரக்காயும் கேரட் மட்டும் வச்சுதான் பண்ண போறோம். வேற எந்த காயுமே என்கிட்ட இல்லை. அதுக்கு தொட்டுக்க வந்து வாழைக்காய் வந்து வச்சுக்க போறோம். வேற காய் இருந்துச்சு, எல்லாமே இந்த கிழங்கு மாதிரி அதுவுமே வம்பா போயிட்டு. எப்போதுமே நான் வந்து இந்த சந்தையில தான் வந்து காய் வாங்குவேன். ஃபர்ஸ்ட் நான் வாங்கும் போதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு மாதிரி 10 ரூபாய்க்கே நிறைய கூறு கூறா கொடுப்பாங்க. நாங்க இப்ப 2 பேர் தான் ரூம்ல இருக்கோங்கிறதுனால எங்களுக்கு அதுவே வந்து ரொம்ப நிறைய மாதிரி தான் இருந்துச்சு. இப்பெல்லாம் வந்துட்டு அந்த 10 ரூபாய் வந்து 20 ரூபாய், 25 ரூபாய், 30 ரூபாய் ஆச்சு. ஆனா குவாலிட்டி வந்து சுத்தமா நல்லா இல்லை. வெண்டைக்காய் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல போட்டிருக்கேன். அது நல்லாவே இல்ல. சுத்தமா நல்லாவே இல்ல. அதுதான் தூர தான் போடணும். இப்ப அந்த கிழங்க தூர தான் போட்டேன். வெங்காயம் வந்து 2 1/2 கிலோ 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வித்தாங்க. வெங்காயம் வாங்கினேன் ஃபுல்லாவுமே. ஒரு நிறைய வந்து நான் அதை எடுத்து நான் பிரிச்சு வைக்கும் போதே நான் வந்து நிறைய அழுகுனதை தூக்கி தூர தான் போட்டேன். எனக்கு வந்து இப்போ அந்த சந்தையில போய் வாங்குறது பிடிக்கவே இல்லை சுத்தமா. அதுக்கு இந்த பக்கத்துல வந்து இங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் உண்டு, கஸ்தூரி. அங்கேயே வந்து காய் ரொம்ப சூப்பரா இருக்கு. இனிமே வந்து அங்கதான் வாங்கணும், இங்க வாங்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கேன். அங்கேயுமே நான் சூப்பர் மார்க்கெட் போனாலும் எனக்கு எவ்வளவு தேவையோ 10 பீன்ஸ் 2 கத்திரிக்காய் அப்படிதான் நான் எடுப்பேன். நிறைய எல்லாம் எடுக்க மாட்டேன். ஸோ எனக்கு அதுவே பெட்டர்னு தோணுது. சமைச்சு முடிச்சாச்சு. வாழைக்காய் பொரியல், சாம்பார் சாதம். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. லஞ்ச் பாக்ஸையும் அப்படியே பேக் பண்ணி வச்சிடலாம். இந்த டிமார்ட் ஹால் வீடியோ போடும்போது இந்த பாக்ஸ் வாங்கியாச்சு. ஆனா நான் இன்னைக்கு தான் இதுல பேக் பண்றேன். நல்லா பார்க்க அவ்வளவு பெருசா தெரியல. ஆனா மொத்த காயும் சாதமும் இதுல வந்து அடங்கிரும் போல, அவ்வளோ பெருசா இருக்கு. ஓகே, லஞ்ச் பாக்ஸ். இந்த டிப் இது இன்னைக்கு தேவையில்லை, அதனால இதை ரிமூவ் பண்ணி வீட்லயே வச்சுட்டு போயிடலாம். ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் 2 இழந்த பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் பேக் பண்ணி கொண்டு போயிடலாம். Finish. பேக் டு ஹோம். வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா இன்னும் கரண்ட் வரல. ஒரு கொரியர் பிஆர் பார்சல் வந்திருக்கு. கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் இதை ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கரண்ட் வந்துட்டு ஒரு 5:45 மேல வந்துச்சு. நல்ல பிஆர் பார்சல் சொன்னேன்ல, ஓபன் பண்ணி கரெக்டா என்ன இருக்குன்னு தெரியல. என்னன்னு மட்டும் செக் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சூப்பரா பேக் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு பபிள் ஷீட் போட்டு அந்த பபிள் ஷீட் ஃபுல்லாவுமே டேப் போட்டிருக்காங்க. பேக்கிங் டேமேஜ் ஆகாத மாதிரி நல்லா பேக் பண்ணிருக்காங்க. இதுல ஓகே, முடியல.
இல்லவா எவ்வளோ சேஃபாக பேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து 2 பெர்ஃப்யூம் கிடையாது, இதுதான் பெர்ஃப்யூம். இதுதான் நான் கேட்டது. ஆனால் அது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹெச்டி ஹைலைட்டரும் கொடுத்துருக்காங்க. வாவ். அதுக்கப்புறம் ஒரு தேங்க்யூ கார்டு. சூப்பராக இருக்கு. இதோட ரிவ்யூ இன்னும் ஃபாலோயிங் ஃபியூச்சர் வீடியோஸில் வரும். இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு vlog போட ட்ரை பண்ணுறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். பாய்.